ஒன்றிணையும் அதிமுக, பாஜக அதிர்ச்சியில் அண்ணாமலை. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவுடன் பாஜக மீண்டும் கூட்டணி வைப்பது குறித்து ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா மத்திய மந்திரி அமித்ஷா அவர்களோட விசாரித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் ரீதியாக படிக்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருக்கிறார். அவர் இந்தியா திரும்பும் வரை 9 பேர் கொண்ட குழு ராஜா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. கட்சியின் முக்கிய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் குறித்து இவர்கள் கவனிப்பதாக தெரிவித்திருக்காங்க. ஆனால் அரசியல் சார்ந்த பார்வையில் அண்ணாமலை இல்லாத இந்த நேரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழக பாஜக நினைத்துக் கொண்டது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க கூடாது என்ற முடிவில் அண்ணாமலை இருந்ததால் கட்சியை உள்ளிருப்பவர்கள் அதற்கு பெரும்பாலும் ஆதரவு கொடுக்கவில்லை. பலரது கைகள் இவருடைய முடிவுக்கு எதிராகவே ஒதுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலை இல்லாத ஒரு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள் பாஜகவினர். இவ்வாறு இருக்கும் பொழுது ராஜா அவர்கள் எப்பொழுதும் தனது கருத்துக்களை சமூக ஊடகங்களில் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது செய்தியாளர்கள் சந்தித்து பேட்டியும் அளித்திருக்கிறார். கடந்த முறை அளித்த பேட்டியில் திமுக முருகன் மாநாடு நடத்தியது இந்துக்களுக்கு விரோதம் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. அது மட்டுமின்றி மக்களை ஏமாற்றுவதற்குத்தான் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என கூறியிருந்தார். இதையடுத்து அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா மற்றும் ஆளுநர் RN ரவியுடன் நமது கட்சி ராஜர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பேசப்பட்டது அதிமுக கூட்டணி வைப்பது குறித்து தான் என்று கூறிய ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி இன்றி நம்மால் முன்னோக்கி செல்ல முடியாது என்றும் இதனால் அதிமுகவுடன் கூட்டணி அவசியமானது என அமித்ஷாவிற்கு ராஜர்கள் எடுத்து கூறியதாகவும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அப்படின்னு இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்பது பிரிந்ததுக்கு மிக முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாக மறைந்த தலைவர்களை விமர்சனம் செய்து பேச ஆரம்பித்தார். அதுதான் அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்த ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி தற்கூறி என்பது விமர்சித்தது. அதே போல எடப்பாடி பழனிசாமியை வேறு விதமான வார்த்தைகளும் பேசியிருந்தார் அண்ணாமலைகள். அப்படிப்பட்ட அண்ணாமலை தற்போது மேற்படிப்பு காண்டி லண்டன் சென்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமது அண்ணாமலைகள் இல்லாத இந்த நேரத்திலே பாஜக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் பூராமே அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் சந்தித்து பேசியிருப்பது அந்த அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் பார்க்கலாம். ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.